அனைவருக்கும் வணக்கம். தினமும் சாயங்காலம் 6 மணிக்கு தினந்தோறும் 10 அப்படின்ற தலைப்பின் கீழே டெய்லி ஒரு 10 கொஷின் போடுறோம். ஸோ அதில் எத்தனை கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஒன்றே குலம் என்னும் கவிதை பாடல் அமைந்த நூல் எது? ஒன்றே குலம் எனும் கவிதை பாடல் அமைந்த நூல் எது? திருமந்திரம். ரெண்டாவது கேள்வி, நம்பர் என்னும் சொல்லின் பொருள் யமன், உள்ளம், அடியார், கோயில். நமர் என்னும் சொல்லின் பொருள் அடியார். மூன்றாவது கேள்வி, சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர்? குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. நாலாவது கேள்வி, அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார்? ஆன்சர், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அடுத்த ஐந்தாவது கேள்வி, அயோத்திதாசர் நடத்திய இதழ்? அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஆன்சர், ஒரு பைசா தமிழன். அடுத்து ஆறாவது கேள்வி, சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர்? ஆன்சர், புதுமைப்பித்தன். ஏழாவது கேள்வி, அசை டேஸ் வகைப்படும்? இரண்டு வகைப்படும், நேரசை, நெறியசை. எட்டாவது கேள்வி, அடி டேஸ் வகைப்படும்? ஆன்சர், 5, குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கவிநெடிலடி. குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கவிநெடிலடி. ஸோ குறளடி அப்படின்னா 2 சீர் இருக்கும், சிந்தடினா 3 சீர், அளவடினா 4 சீர், நெடிலடினா 5 சீர், கவிநெடிலடினா 6 சீர். அடுத்து, யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புக்கள்? ஆன்சர், 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஸோ எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து அசையாகும், அசைகள் சேர்ந்து சீராகும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது கேள்வி, யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை? ஆன்சர், 3. ஸோ குறில், நெடில், ஒற்று. குறில், நெடில், ஒற்று. தேங்க்யூ.